சில நேரம் நான் அந்த அக்யூட் காஸ்ட்ல ஒரு சிலது வந்து ஸ்டிமுலன்ட் அதாவது நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி காஃபி குடிக்கிறது, இல்ல படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏதாவது ஸ்டிமுலன்ட் ட்ரக்ஸ் ஏதாவது சில பேர்லாம் தான் ட்ரக் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த மெத்தாம்ஃபிட்டமின் இந்த மாரி ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா, அது வந்து வந்து ஒரு ரொம்ப ஒரு மாரி ஒரு நம்மளை வந்து ஒரு அரோசலா வச்சுக்கும். அதனால இந்த மாரி ஸ்டிமுலன்ட் ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, அதுவும் வந்து உங்க தூக்கமின்மைக்கு ஒரு காரணமா இருக்கலாம். அதனால இதுக்கு எல்லாத்துக்கும் இது எல்லாத்தையும் வந்து என்ன ப்ராப்ளத்தினால உங்களுக்கு தூக்கம் வரலைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்கணும். முக்கியமா தூக்கமின்மைக்கான ட்ரீட்மெண்ட்ல வந்து முதல்ல நாங்க அட்வைஸ் பண்றது வந்து, ஸ்லீப் ஹைஜீன வந்து பெட்டரா தூங்குறதுக்கு கூடிய என்விரான்மெண்ட்ட வந்து ப்ராப்பரா நம்ம வச்சுக்கணுங்கிறது தான். என்னன்னா, நீங்க ஒரு நல்ல டார்க் ரூம்ல தூங்கணும் முதல்ல. அது வந்து முக்கியமான ஒரு ஸ்லீப் ஹைஜீன். 2வது வந்து நீங்க எந்த ஒரு ஸ்க்ரீனுமே பார்க்கக்கூடாது. அதாவது படுக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க எந்த ஸ்க்ரீனுமே பார்க்கக்கூடாது. படுக்க போம்போது செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க தூங்கும்போது வேற எந்த ஒரு திங்கிங்கும் இல்லாம படுக்கிறதுக்கு மட்டும் போய் வேற திங்கிங்லாம் இல்லாம போய் படுக்கணும். முடிஞ்சா ஹாட் வாட்டர் பாத் எடுத்துக்கலாம். இன்னும் முடிஞ்சா லூஸ் க்ளோத்திங் அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா, நைட் ட்ரெஸ்ன்னே நம்ம ஒண்ணு போடுவோம். ஏன்னா மத்த நேரத்தில இருக்கிறத விட நீங்க பகல்ல நீங்க கோட் சூட் போட்டுட்டு போலாம். இல்ல வேஷ்டி சட்டை போட்டுட்டு போலாம். சாரி போட்டுட்டு போலாம். சுடிதார் போட்டுட்டு போலாம். ஆனா நைட் டைம்ல நீங்க படுக்கும்போது நைட் ட்ரெஸ்ன்னு நீங்க ஒண்ணு வச்சுக்கிட்டீங்கன்னா, அது வந்து ஒரு லூஸ் ஃபிட்டிங்கா இருக்கணும். அதாவது உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம உங்க உடம்பு வந்து ஃப்ரீயா இருக்கிற மாரி ஒரு நீங்க க்ளோத்திங் அதாவது லூஸ் க்ளோத்திங் நீங்க போட்டுக்கிட்டு, அதன் மூலமா நீங்க தூங்க இது மூலம்லாம் இதெல்லாம் வந்து இம்ப்ரூவிங் த ஸ்லீப் ஹைஜீன்.